வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கத்தரளியத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று ஏப்ரல் 1. ஆம், 4ஆம் மாதத்தின் 1ஆம் நாள் காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற தேவன், சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. எதை நமக்கு செய்வேன் என்று சொல்லுகிறாரோ அவர் அதை செய்கிறவர். ஆகவேதான் அவர் சொன்னதை செய்யும் சொல் தவறா தேவன் என்று அழைக்கப்படுகிறார். மனுஷர்கள் சொல்வார்கள், ஆனால் மாற்றிக்கொள்வார்கள். சொன்னதை மறந்து விடுவார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதாக சொன்னாரோ அதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அநேகர் சொல்லி இருக்கலாம், சொன்னதை அவர்கள் மறந்து போயிருக்கலாம், சொன்னபடியே செய்யாமலும் இருந்திருக்கலாம். இது மனுஷருடைய சுபாவம். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதாக சொன்னாரோ தாம் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. தாம் சொன்னதுக்காக மனதை மாற்றிக்கொள்கிறவரும் அல்ல. அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை விட்டு விலகாதபடிக்கு, கைவிடாதபடி இருக்கிற தேவன். இந்த மாதத்தில் அவர் சொன்னதையெல்லாம் அவரே நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை யாக்கோபுக்கு நிறைவேற்றினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இதுவரை சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார். இது தேவன் சொன்னது நிறைவேறுகிற ஒரு நாட்களாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் மனஸ்தாபப்படுகிற, மனம் மாறுகிற மனுஷர் அல்ல. ஏன் இப்படி சொன்னோம், இவருக்காகவோ போய் சொன்னோம் என்று அவர் யோசிக்கிறவர் அல்ல. அவர் சொன்னதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த மாதத்தில் சொன்னதை நிறைவேற்றி நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன். விசுவாசிக்கிறீர்களா? அன்பின் பரலோக பிதாவை, யாக்கோபுக்கு சொன்னதை நீ நிறைவேற்றினது போல எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை, தரிசனங்களை, நீ சொன்னவைகளை நீரே நிறைவேற்றி இந்த மாதம் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.